அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 20ஆம் நாள். இன்றைய பாடலில் ஆண்டாள் பிராட்டியோடு கூடிய கண்ணனை, அதாவது நப்பின்னையையும் கண்ணனையும் ஒரு சேர ஒரு பாடலில் துயிலெழுப்புகிறாள். பாடல் 20. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலளாய், சப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலளாய், செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலளாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். 33 கோடி தேவர்களுக்கு முன்னதாகவே சென்று அனைவரின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுந்து வா. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும் தூயவனே துயில் எழுவாயாக. அழகிய மார்பகங்களையும் பவளச் செவ்வாயும் சிறிய அழகிய இடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே, மகாலட்சுமியின் அவதாரமே துயில் எழுவாயாக. எங்களுக்கு சீதனமாக விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் எங்களுக்கு தந்து உன் அருளை காட்டுவாயாக என்று பாடுகிறாள் ஆண்டாள். இப்பாடலில் கண்ணனின் திருக்குணங்களையும் நப்பின்னையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். விசிறியையும் கண்ணாடியையும் கேட்கிறார்கள். விசிறி வீசுபவனுக்கு மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருப்பவனுக்கும் காற்றை கொடுக்கும். கண்ணாடி உருவத்தை காட்டும், ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டிக்கொள்ளாது. இதேபோல் பிறருக்கு பயன்படும் வகையிலும் இந்த லௌகீக வாழ்க்கையில் பட்டும் படாமலும் இருக்க வேண்டும். இறைவனிடம் யார் வேண்டுமானாலும் அன்பு கொள்ளலாம் என்றிருக்க, சூர்பனகை மற்றும் ராவணனின் அன்பு மட்டும் ஏன் பொய்த்து போனது? சூர்பனகை சீதாதேவியாகிய பிராட்டி இல்லாமல் பெருமானை அடைய நினைத்தாள், ஆகவே தோல்வியுற்றாள். ராவணன் பெருமான் இல்லாமல் பிராட்டியான சீதாதேவியை அடைய நினைத்தான், ஆகவே தோல்வியுற்றான். பிராட்டியோடு சேர்ந்த பெருமானை வணங்குதலே சிறப்பு. அடுத்து உக்கமும் தட்டொழியும் கொடுத்து கிடைத்தேற்று என்கிறாள் ஆண்டாள். விசிறியாகிய துவயம் என்னும் மந்திரத்தையும் கண்ணாடியாகிய 8 எழுத்து மந்திரத்தையும் பிராட்டியின் இடத்தில் இருந்து நமது ஆச்சாரியனாகிய குரு நமக்கு வழங்குகிறார் என்பது இதனுடைய உள்ளார்த்தம். ஆக ஆண்டாள் ஒவ்வொரு பாடலிலும் குருவின் சிறப்பை விளக்குகிறாள். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் என்று பற்றினால் இறைவன் எளிதில் கிடைப்பான், நமக்கு உஜ்ஜீவனம் எளிதில் கிடைக்கும். குருவின் மகிமையே மகிமை. ஆச்சாரிய சம்பந்தம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் கடைத்தேறும் வழியை காட்டிக் கொடுப்பவன் நமது குருவாகிய ஆச்சாரியன் என்பதை மிக அழகாக தன்னுடைய திருப்பாவையின் ஒவ்வொரு பாடலிலும் விளக்கி கூறுகிறாள் நம் ஆண்டாள். நாளை 21ஆம் பாடலில் சந்திப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.